வணக்கம் நண்பர்களே. நம்ம சர்வீஸ் பண்ண கோச்சுக்கான இன்வெர்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டரும் ஃபால்ட்டு, அதுவும் வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்கிங் வேறு லைனில் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இன்வெர்ட்டரில் பாடிட்டுருக்கு. அதோட இன்வெர்ட்டரில் ஆன் செட்டு. இன்வெர்ட்டரும் வந்து நம்ம ஃபுல் ஒயரிங் மாற்றிருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பேட்டரிக்கு ஹெவி அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரே சைஸ் ஒயர் வரும். இது வந்து நல்ல ஹெவியான ஒயராக இருக்கும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஆம்பியர் எடுக்கும்போது ஹீட்னஸ் வராது. நம்ம அதில் ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி செலவு பண்ணி ஒயர் காஸ்ட்டு கம்மி பண்ணி போட்டு நம்ம அதனால் நம்மளுக்கு ஃபால்ட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால. பட்டு போர்டு ஃபால்ட்டாக இருந்தது. போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா இந்த கண்டிஷனில் இருக்குது. இதே அதில் இருந்த போர்டு நம்ம சும்மா சர்வீஸ் பண்ணி கஸ்டமர் 2 மாதத்துக்கு ஒரு டைம் இது ஃபால்ட்டு வந்து சர்வீஸ் பண்ணி இப்போ ஒரு லேபர் காஸ்ட் கொடுத்து ஒரு வழி ஆயிடுவார். இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரே செலவாக இதுதான் ஃபால்ட்டு. இதுக்கு சும்மா நம்ம ஸ்பேரை காம்பனண்ட்டை மாற்றிட்டு போட்டு இதில் இருக்கிற ட்ராக் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சுது. இது பூரா எல்லாம் ஹீட் ஏறி வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஓடி இருக்குது, அந்தளவுக்கு ஓடி இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரே வண்டி வச்சுருக்க மாட்டாங்க, வண்டி மாற்றுவாங்க. அப்போ அது வேறு எங்கேயோ செஞ்சு செட்டாக இருக்கலாம். அது நம்மளுக்கு இல்லை. நம்ம எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா ரெண்டுமே ஆன் கண்டிஷன் இல்லை. இன்வெர்ட்டர் இருந்தால் தான் நம்ம ஆன் கண்டிஷன் பண்ணி பார்க்க முடியும். செட்டு ஆன் கண்டிஷன் பண்ணி பார்க்கல. அப்படிங்கும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி இருந்தது, கம்பல்சரியாக போர்டை மாற்றிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது சர்வீஸ் பண்ணி போட்டாலும் இதில் இருக்கக்கூடிய ட்ராக்குகள்லாம் வீக் ஆகி ட்ராக்கெல்லாம் போயிடுச்சு. பூரா ஏற்கனவே இருக்குது. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று இது போயிருந்தது அப்படின்னா அடிக்கலாம். எல்லாமே நம்ம போட்டு ட்ராக் அடித்து போட்டு சர்வீஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற காம்பனண்ட் எல்லாம் வீக் ஆகிருக்கும். போர்டே பழுத்து கிடக்கு. ஏன்னா இது லோடு ஜாஸ்தி இருக்கும்போது இதுக்கோட ஹெவியான ஓரளவுக்கு ட்ராக்லாம் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய போர்டு தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்கு பார்த்திங்கன்னா ஹைடெக்கோட இன்வெர்ட்டர் போர்டு. பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அவங்க சொந்தமாக தயாரிக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது மாற்றிருக்கிறோம். கம்ப்ளீட் ஒயரிங் மாற்றிருக்கு. சுவிட்ச் இல்லாமல் இருந்தது, பவர் கார்டு சுவிட்ச் வச்சுக்கிறோம். எல்இடி போட்டு செட்டும் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. டெஸ்டிங் ஓடிடுச்சு. மேக்ஸிமம் நம்மளுக்கு குறைஞ்சி 3 hours 4 hours மேலே தான் செக்கிங். எல்லாம் ஃபால்ட்டெலாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போது கொஞ்சம் நேரம் ஓடும். அதுக்கப்புறம் கஸ்டமர் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் அந்த செட் நம்மகிட்ட லைனில் பாடிட்டுருக்கும். நைட் டைம் அப்படிங்கிறனால எல்லாமே லைன் கொடுக்கல. வீடியோ எடுக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது லெவலாக சவுண்டு வச்சு போட்டிருக்கிறோம். அவ்வளோதான் நண்பர்களே. அந்த மாதிரி உங்களுக்கு எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக நீட்டாக பண்ணித்தரோம். நன்றி.